தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் வரும் 9ஆம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. 20 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, இது குறித்தான கூடுதல் தகவல்கள். தமிழகத்தில் அடுத்த ஒரு 9ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், திருச்சி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் உள்ளிட்ட சுமார் 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று நாளைய தினமும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று 6, 7, 8, 9 என 9ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக தென் மாவட்டங்கள், அதே போன்று மேற்கு மாவட்டங்கள் போன்ற இந்த 2 முக்கிய பகுதிகளில் அதிக அளவிலான கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 10ஆம் தேதி அன்று சற்று ஆறுதல் அடையக்கூடிய வகையில் தமிழகத்தில் மிதமான மழைக்கு தான் வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான ஒரு எச்சரிக்கையை பொறுத்தவரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று அதிகபட்சமாகவே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என இந்த பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வானிலை ஆய்வு மையம் மூலமாக தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவா.